அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய பெரும் கருணையினால் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வட்டம் நடத்தக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது மீலாது விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த விழாவிற்காக உழைத்தார்களோ ஒத்துழைத்தார்களோ தங்களுடைய நேரங்களையும் துஆவாலும் இந்த விழா சிறப்பாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்களோ அத்துணை பேருக்கும் எல்லாமல்ல இறைவன் நிம்மதியான வாழ்வையும் நீண்ட ஆயுளையும் தந்தருட வேண்டும் என்று இந்த நேரத்தில் துஆ செய்து கொண்டு, உலகம் முழுக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது விழா நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய செலுத்த வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கிறது. அந்த ஏராளமான கடமைகளில் ஒரு மிக முக்கியமான 2 கடமைகள் நாம் செய்தே ஆக வேண்டிய கடமை. ஒன்று, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நாமும் மலக்குமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுகிறோம், எனவே முஃமின்களே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அனுதினமும் எல்லா நேரமும் ஞாபகம் இருக்கிற போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியை காண்பித்தார்களோ, எந்த சுன்னத்தை நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினார்களோ, எந்த ஷரீஅத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டியாக கொடுத்து விட்டார்களோ, அந்த ஷரீஅத்தின்படி வாழ்க்கை முழுவதும் ஆயுள் இருக்கிற வரைக்கும் இந்த ஷரீஅத்தை நமது உயிரினும் மேலாக நடக்கக்கூடிய அந்த கடமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமை. சங்கைக்குரியவர்களே, என்னால் என்னுடைய தகப்பனை தொலை வைக்க முடியவில்லை. எனக்கு பிறந்த என் பிள்ளையை தொலைப்போக சொன்னால் நான் இருக்கும்போது தொழுகிறார், நான் இல்லாத போது தொழுகுவதில்லை. ஷரீஅத்தை சொன்னால் இந்த காலத்திற்கு இதெல்லாம் பொருந்தாது என்று நம்மோடு இருப்பவர்களே பேசுகிறார்கள். ஆனால் நீங்கள் இப்பொழுது பலஸ்தீனத்தில் கஸாவில் நடக்கக்கூடிய கொடுமைகளை எல்லாம் பார்த்துவிட்டு, நெஃப்ரிடா மூன் என்கிற ஒரு அமெரிக்க ஜேர்னலிஸ்ட், ஒரு பெண்மணி, அவர் இஸ்லாத்திற்கு வருகிறார். இஸ்லாத்திற்கு வந்ததற்கு காரணம் என்ன என்று அவர்களிடம் பேட்டி எடுக்கிறார்கள். நான் குர்ஆனை ஆய்வு செய்தேன் என்று அவர் சொல்லுகிறார். குர்ஆனை ஆய்வு செய்வதற்கு உங்களுக்கு அப்படி என்ன தேவை வந்துவிட்டது என்று கேட்கிறார்கள். குர்ஆனை ஆய்வு செய்வதற்கு உங்களை தூண்டியது எது என்று கேட்கிறார்கள். அந்த பெண்மணி சொல்லுகிறார், நான் பலஸ்தீன பெண்களை பார்த்தேன், தாய்மார்களை பார்த்தேன், அவர்களை பார்த்து நான் குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். குர்ஆனை ஆய்வு செய்து நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் சொன்னார். என்ன நீங்கள் பலஸ்தீன மக்களிடத்திலே பார்த்தீர்கள் என்று கேட்ட பொழுது, அந்த நெஃப்ரிடா மூன் என்கிற ஜேர்னலிஸ்ட் சொன்னார், தன் கண் முன்னே கணவன் இறந்து போகிறார், தன் கண் முன்னே பெற்றிருக்கிற பிள்ளைகள் இறந்து போகிறார்கள். அவர்கள் இஸ்ரேலை நிந்திக்கவில்லை, சபிக்கவில்லை, யூதர்களை சபிக்கவில்லை. என்ன இப்படி அல்லாஹ் எங்களுக்கு தண்டனையை கொடுக்கிறானே, வேதனையை தருகிறானே என்று அல்லாஹ்வை நிந்திக்கவில்லை. கணவன் இறந்து கிடக்கிறான், ஹஸ்பி அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். இந்த சோதனைக்கு அல்லாஹ் போதுமானவன், நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், அல்லாஹ் எனக்கு பாதுகாவலன் என்று சொல்லுகிறார்கள். குழந்தைகள் செத்து மடிகிறார்கள், அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்று சந்தோஷப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறார். ஒரு பலஸ்தீன பெண் கணவனையும் பிள்ளைகளையும் இழந்ததற்கு பிறகு ஹஸ்பி அல்லாஹ் என்ற வார்த்தை வருகிறது என்றால் அந்த பெண்ணை வழிநடத்துவது யார் என்று யோசிக்கிறேன். இந்த காலத்தில் நபிமார்கள் கிடையாது, இறுதி தூதர் என்பதும் இல்லை. ஆனால் அவர்கள் வழிநடத்துவது எது என்று நான் யோசித்தால் எனக்கு கிடைக்கப்பட்டது எந்த குர்ஆனை இறுதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆன் அந்த பெண்களுக்கு இஸ்லாத்திற்கு வந்து என்று சொல்லுகிறார் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ஹஜ்ஜத்துல் விதாவில் இறங்கப்பட்ட அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும்,
இதோடு இந்த மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டது என்றார்கள் இல்லையா? இந்த மார்க்கத்தில் கூடுதல் குறைவு செய்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, எதையும் செய்ய முடியாது. காலத்திற்கு ஏற்ப கலாச்சாரங்கள் மாறலாம், ஆனால் இஸ்லாம் மாறாது. காலத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி வரைக்கும், நம்முடைய இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இஸ்லாம் மிகச்சிறந்த ஒரு கலாச்சாரத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாத அளவிற்கு பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அல்லாஹ் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த ஷரியத்தை கொடுத்தார். எனவேதான் ரசூலுல்லாஹினுடைய வஃபாத்திற்கு பிறகு நடந்த அந்த குழப்பங்களில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் உயிரோடு இருக்கிற போது இந்த ஷரியத்தில் ஏதாவது கூடுதல் குறைவு ஏற்படும் என்றால் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ரசூலுல்லாஹின் காலத்தில் யாரெல்லாம் ஜகாத் கொடுத்தீர்களோ, அதாவது எந்த அளவுக்கு சொன்னார்கள், நபிகளுடைய காலத்தில் ஒட்டகத்தின் மூக்கணாங்கயிரை கொடுத்திருந்தாலும் அவர்களும் கொடுக்கவில்லை என்றால் நான் அவர்களோடு சண்டை செய்வேன் என்றார். எனவே அந்த ஷரியத்தை நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் பின்பற்றி நடப்பது நாம் ரசூலுல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய மிகப்பெரிய கடமை. சங்கிக்குரியவர்களே, பலஸ்தீன எழுத்தாளர் அதுகம் ஜவாஹிரி, அதுகம் என்று சொல்லுகிற ஒரு எழுத்தாளர், அவர் சொல்லுகிறார், நானும் என் மனைவியும் கஸாவுக்கு போயிருந்தோம். அங்கே பல குழந்தைகள் எத்தீம்களாக இருந்தார்கள். சிலருக்கு தாய் இல்லை, சிலருக்கு தகப்பன் இல்லை, சில அனாதை பிள்ளைகளுக்கு யாரும் இல்லை, அவர்கள் அனாதைகளாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு என் மனைவி என்னிடத்தில் சொன்னால், கணவரே, நாம் இந்த கஸா போர் நிறைவடைந்ததற்கு பிறகு இங்கிருக்கிற எத்தீமான குழந்தைகளில் சிலதை எடுத்து நாம் வளர்க்கலாம் என்று என் மனைவி என்னிடத்தில் சொன்னார். நான் என் மனைவியிடத்தில் சொன்னேன், அந்த குழந்தைகளை நாம் எடுத்து வளர்ப்பதை விட நம்முடைய குழந்தைகளை அவர்களிடத்தில் கொடுத்து அவர்களின் முறைப்படி வளர்க்க சொல்லலாம். ஏனென்றால் நீ என்ன சிரிக்கவில்லை என்று ஒரு பெருநாளில் சகோதரி சாரா இருந்தார், என் அம்மா, என் உறவுகள் இருந்தார்கள், இப்பொழுது யாருமே இல்லை. எனவே நான் இப்படி முடிவெடுத்து விட்டேன், நானும் ஷஹீதாகி அவர்களை சந்திக்கிற வரைக்கும் சிரிக்கப் போவதில்லை என்று நான் முடிவு செய்து விட்டேன் என்று பலஸ்தீன சிறுமிகள் சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது சங்கிக்குரியவர்களை, இந்த ஷரியத் என்பது இஸ்லாத்திற்கு வந்தார்கள். ஆனால் போருக்கு பிறகு ஷஹீதானுடைய வலுவை பார்த்து ஒரு நாளைக்கு ஆய்வுகள் சொல்லி காட்டுகிறது. அவர்களின் காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க போகிறார்கள். அபூ உபைதா ஒரு பட்டு ஆடை அல்லது ஒரு விலையுயர்ந்த ஆடை அணிந்திருந்தார்கள். அதை பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ உபைதாவை அழைத்து சொன்னார்கள், அபூ உபைதா, இந்த ஆடை நம்முடைய ஷானுக்கு அழகில்லை, நீங்கள் அணிந்திருக்கிற ஆடை ஏதோ மேலை நாட்டு அரசர்களின் ஆடை மாதிரி நீங்கள் அணிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாம் ஏற்கனவே இந்த நிலையில் இருந்தோம் என்று நீங்கள் அறிவீர்களா? ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? ஒரு காலத்தில் கேடு கெட்டவர்களாக, ஒரு நாகரீகமற்ற சமுதாயமாக, நம்மை யாரும் திரும்பி கூட பார்க்க முடியாத ஒழுக்கமற்றவர்களாக இருந்து கேவலப்பட்ட சமூகமாக இருந்தோம். அஹ்ஸன் அல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை கொடுத்து சங்கை செய்திருக்கிறார். அந்த சங்கையை, கண்ணியத்தை, மரியாதையை நீங்கள் இஸ்லாத்தை தவிர்த்து விட்டு வேறு எதிலாவது தேடினால் அல்லாஹ் உங்களை அசிங்கப்படுத்துவான் என்று அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் வாழும் இஸ்லாமிய சமூகம் ஷரியத்தை எப்படி பின்பற்றி வாழ வேண்டும் என்கிற போக்கை, பக்குவத்தை, பண்பாட்டை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே நாம் இந்த ஒவ்வொரு மீலாது விழாக்களிலேயும் நாம் எடுக்க வேண்டிய ஏதாவது ஒரு முடிவுகள் இருக்கும். நான் இப்படித்தான் இனிமேல் இருப்பேன் என்று இந்த 1500வது மீலாது விழாவில் முடிவு செய்யுங்கள். காலையில் சுபஹ் தொழுகைக்கு பிறகு 100 தடவை ஸலவாத், மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ஒரு 100 தடவை ஸலவாத் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி